Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த வீடியோல HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ HTML5 ல என்ன tag பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஆடியோ அப்படிங்கற tag தான் பார்க்க போறோம். சோ நமக்கு தேவையான HTML ஓட பேசிக் tags தான் நம்ம போட்டுக்கலாம். சோ HTML5 ஐ சப்போர்ட் பண்ணதுக்காக doc type அப்படிங்கற மெயின் tag. தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ HTML அப்படிங்கற மெயின் tag ஓபன் பண்ணிக்கலாம். Then HTML tag slash use பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Then inter between ல body section மேக் பண்ணிக்கலாம். Then body section நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். So body sectionக்கு before நம்மளோட head section மேக் பண்ணிக்கலாம். Then head section க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ நமக்கு டைட்டில். So டைட்டில் பார்த்தோம் அப்படினா header section குள்ளதா இருக்கும். So டைட்டில் செக்ஷனை மேக் பண்ணிட்டு so டைட்டில் tag நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். So இப்போ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிடலாம். So இப்போ பார்த்தோம் அப்படினா audio.html அப்படிங்கற எக்ஸ்டென்ஷனை நான் சேவ் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்மளோட பேஜ்க்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். சோ audio tag in HTML5 அப்படினா என் பேஜ்க்கு டைட்டில் கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேஜை நம்ம ரன் பண்ணிடலாம். சோ நான் Chromeல ரன் பண்ணிருக்கேன். சோ பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட் டைட்டில் மட்டும் நமக்கு ரன் ஆயிருக்கு. சோ நம்மளோட நோட்பேடுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா ஆடியோவை எப்படி நம்மளோட வெப்சைட்ல லிங்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு ஆடியோ அப்படிங்கற டாக். சோ ஆடியோ அப்படிங்கற டாக் யூஸ் பண்ணிட்டு தென் அது ஒரு பேட் டாக் அப்படின்றதனால நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். சோ இப்போ பார்த்தோம் அப்படினா ஆடியோ சோர்ஸோட லிங்க் தரணும். சோ அதுக்காக சோர்ஸ் அப்படிங்கற டாக் தென் சோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள சோ அந்த ஆடியோவோட நேம் என்ன, அது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா நம்ம HTML5 தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஒரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆடியோ இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ MP3 அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். ஸோ வீடியோவாக இருந்ததுன்னா MP4 அப்படின்றது, ஆடியோவாக இருந்ததுன்னா MP3 அப்படின்றது. ஸோ டைப் தெரிஞ்சிச்சு. தென் அதோட ஃபைல் நேமை நம்ம இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்மளோட நோட் பேடுக்கு வந்துட்டு ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா ஃபைலோட நேம் ஓகேங்களா. ஸோ அந்த ஆடியோ ஃபைலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேம் கொடுத்துட்டு தென் பார்த்தோம் அப்படின்னா MP3 அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நம்ம கொடுக்கணும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டைப் அப்படின்றது. ஸோ டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஸோ ஆடியோ அப்படின்றது. ஸோ ஆடியோ டைப் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு MP3 அப்படின்ற டைப் கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ போய் வெப்பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது. ஸோ அதோட ப்ளக்கின்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா HTML5 நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு இப்போ போய் நான் வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆடியோக்கான ஒரு அந்த ட்ராக் வந்திருக்கு. தென் வந்து பாஸ் பட்டன், அது எத்தனை மினிட்ஸ் அப்படின்றது. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ளேபேக் ஸ்பீட் அந்த எனக்கு இதெல்லாம் ப்ரொவைட் ஆகுது. ஸோ நம்ம டேக் எழுதுனா மட்டும் போதாது. ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ பாருங்கள் நான் ரன் ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இது எனக்கு வந்து ப்ளே ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆடியோவில் இது ஒரு டைப். தென் அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேம் இதே மாதிரி இன்னொரு டேக் மேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மியூட்டட் அப்படின்னு தரேன். ஸோ மியூட்டட்னு கொடுத்துட்டு இப்போ போய் வெப்பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ளே ஆகும் போதே எனக்கு சவுண்டோட ப்ளே ஆகும். செகண்ட் ஒனில் மியூட்டட்னு கொடுத்தோம்னா ஸோ ப்ளே ஆகும், பட் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் கேட்காது. ஸோ நம்ம எப்போ போய் அந்த ஸ்பீக்கர் கிட்ட போய் கிளிக் பண்ணி அந்த ஆடியோ எஃபெக்ட் கிட்ட கிளிக் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் எனக்கு வந்து சவுண்ட் எஃபெக்டோடு எனக்கு ப்ளே ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோவில் ரெண்டு டைப், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுமே. ஸோ இந்த ஆடியோ டேகை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.